இப்ப நீங்க சட்ட ரீதியா சொல்றீங்க, கொடுத்த டைம்ல பண்ண சொல்றீங்க. நீங்க வந்து 12:45க்கு தான் வந்து கரூர்ல வந்து பர்மிஷன் கொடுத்தீங்க. 7 ஆச்சு, 8 ஆச்சு. அந்த நாய் பொறுமையா சாவு ஊர்வலம் மாதிரி வருவாங்க. அது வரைக்கும் நீங்க எதுவும் சும்மா இருந்தீங்க? ஏன் இவ்வளவு பேர் கூட்டுறீங்கன்னு பண்ண சொல்லிட்டு முடியாது, பர்மிஷன் கொடுத்து அரெஸ்ட் பண்ண போலீஸை விட்டு முடியாது, கலைக்க வேண்டியதானுங்க. வாரண்ட் அடிக்க தான் கொடுக்க வேணாம், முடியும். அடிக்க வேணாம், வார்னிங் அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல, இல்ல, வார்னிங் பண்ணிருக்கலாம்ல. அரெஸ்ட் தான் பண்ண முடியாது, வார்னிங் தான் கொடுக்க முடியும். வார்னிங் அதுதான் தான் சார். கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க பண்ணீங்களா? அதுதான் நான் கேக்குறேன். வார்னிங் கூட பண்ணலையே. பண்ணிருக்கு. டிஜிபி அதான் சார், டிஜிபி யார் சொல்லி கொடுத்தது கூட உங்களுக்கு தெரியல? டிஜிபி வந்து தாவேக்கா ஆளுக்கு சொல்லி கூட அந்த நாய் இங்க கேட்கல. எங்க ஆள் பார்த்துப்பாரு, பேசிப்பாரு, புடுங்கிப்பாருன்னு வார்னிங் அவங்க நம்ம தானே சொல்லிதான் சொல்லுவோம். இங்க பாருங்க தலைவா, போலீஸ் வந்து வார்னிங் பண்ணோம். இந்த மாதிரி வந்து நாங்க டைமிங்கோட நீங்க எது வரீங்க, இந்த இடத்த ஸ்கிப் பண்ணுங்கன்னு வார்னிங் பண்ணிடும். வார்னிங்கை மீறினா தண்டனை கொடுக்கறது போலீஸோட வேலை இல்ல, தண்டனை கொடுக்கறது கோர்ட்டோட வேலை. புரியுதுங்களா? போலீஸ் கரெக்டுங்க. வந்து வார்னிங் அப்ப கொடுத்து பிரச்சனை ஆச்சு இல்லங்க. அப்ப பிரச்சனை ஆச்சுன்னு பேசணும். பிரச்சனை ஆச்சுன்னு லேசான இல்ல தடியடி தலைவா, அடிச்சு நீங்க கலைச்சு வந்து விட்டீங்க இல்லையா? வீடியோ ஃபுல்லா பாத்தீங்களான்னு தெரியல. இல்ல தலைவா, சொல்லு. நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னு தெரியல. போலீஸ் வந்து எல்லா இடத்துலயும் வார்னிங் கொடுத்துட்டே இருக்காங்க. போலீஸ் வார்னிங் கொடுக்குற வீடியோ ஏகப்பட்டது வந்து சந்தில வந்திருக்கு. நீங்க வேணா பாருங்க, நான் வேணா கூட வந்திருக்கு ஷேர் அரப்பன், பண்றேன். நானே பாத்துருக்கிறேன். ஆனா இல்ல கேள்வி இல்ல, என்ன அதான் தெரியுமா? ஏகப்பட்ட இல்ல இடத்துல இல்ல இல்ல வார்னிங் அங்க பண்ணிருக்காங்க. கேட்க இவங்க எந்த வர்றதுக்கான இடத்துலயுமே அர்த்தம் மதிக்கவே இல்ல. அதான். இல்ல 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 ஒரு இல்ல 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 நான் ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பிளாக் பேந்தர் ஒரு நிமிஷம் இருங்க. ஹரப்பன், இங்க என்னன்னா, தடவை திருச்சிக்கு வரும்போது சொன்ன டைமுக்கு வரல, கரெக்டா? டிலே ஆகி பெரம்பலூருக்கே போகல, கரெக்டா? ஹரப்பன் மைக் ஆன் பண்ணிக்கோங்க. இல்ல கபிலன், இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் ஒண்ணு நான் கேள்வி கேட்டு, புரிஞ்சுக்கங்க. இல்ல 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 நான் அதாவது உங்ககிட்ட ரியல் லைஃப் கேட்டுக்கிறேன் சுச்சுவேஷன்ங்கிறது ஹரப்பன். வேற தலைவா. ஒரு நிமிஷம் பேச விடுங்க தலைவா. நம்ம ரியல் லைஃப் வேற, சினிமா வேற, ஓகேங்களா? ரியல் லைஃப்ல அந்த அவன் கூடி இருக்கிறது 10,000 பேத்துக்கு மேல. போலீஸ் பாதுகாப்பு வந்து 500 பேர் தான், ஓகேங்களா? ஒரு சிவிக் சொசைட்டி வந்து ஒரு இடத்துல கூடுறப்ப அவனோட மென்டாலிட்டி வந்து உல்ஃப் மென்டாலிட்டியா மாறும். ஒரு கூட்டம் சேர்றப்ப அவனுக்கு ஒரு தைரியம் கொடுக்கும், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு இது. அதனாலதான் கலவரம் ஏற்படுது. நீங்க வந்து அந்த இடத்துல முடிஞ்ச அளவுக்கு வந்து அதோட கூட்டம் கூட்டிட்டா போலீஸ் முடிஞ்ச அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை சமாளிச்சு எப்படா அங்க இருந்து வெளியே கூட்டு போயிட்டு எல்லாத்தையும் சேஃபா கொண்டு போய் வீடு சேர்க்கறதான் பார்க்குமே தவிர, எடுத்தாங்க கௌதம் லத்தி சார்ஜ் பண்ண முடியாது, எடுத்தாங்க கௌதம் சொல்லிட்டு அவனை போய் எவனையும் அடிக்க சரி முடியாது. சரி, இப்ப என் கேள்வி ஒண்ணு அந்த இருக்கு. கூட்டம் ஹரப்பன் ஒரு கொஞ்சம் நிமிஷம். திரும்பினாலும் இதோட பெரிய அசம்பாவிதம் நடக்கும். எனக்கு கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ண ஹரப்பன் முடியாது. ஹரப்பன் அதனால முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் வந்து அங்க அசம்பாவிதம் நடக்காம லாண்ட் சரி ஆர்டர் ஹரப்பன், ப்ராப்ளம் வராம தான் பண்ணணுமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி பண்ண முடியாது. சரிங்க. இப்ப நான் ஒரு ஒரு கேள்வி என்ன பேச விடுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்லுங்க போகுது எனக்கு. நான் என்ன கேட்கறேன்னா, தலைவர் சிஷன் கேட்க வந்தது என்ன மேட்டர்னா, திருச்சியில தடவை ரோட் ஷோ நடக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறான். இந்த டைமு இந்த டியூரேஷனு காவல்துறை அதிகாரி அரசாங்கம் கொடுத்துருக்கு. அந்த டியூரேஷன்ல வராம தள்ளி போய் நைட்டு 10 மணி வரைக்கும் போய் அதுக்கப்புறம் பெரம்பலூருக்கே போக முடியாம திரும்பி போய் அடுத்த வாரம் அவன் மறுபடியும் அதே மாதிரி பர்மிஷன் கேட்குறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தடவை தவறுனுச்சு, ரைட்டு. 2வது தடவையும் அதே மாதிரி பர்மிஷன் கேட்குறான். 2வது தடவை போகும்போதும் இதே மாதிரி டைமுக்கு போகல, இதே மாதிரி தான் டிலே ஆகி போகுது. அப்ப காவல்துறை கண்டிப்புடன் நிபந்தனையை தாண்டி, நாங்கள் விதித்த 24 இத்தனை நிபந்தனைகளை தாண்டி நீங்க பண்ணீங்கன்னா, இங்க காவல்துறை அதை நிப்பாட்டி பர்மிஷனை 3வது தடவை நீ போறதுக்கு பர்மிஷனை கெடுபிடி பண்ணிருந்தீங்க அப்படின்னா அவன் டைமுக்கு வரணும்னு ஒரு புத்தி அவனுக்கு வந்திருக்கும்ல. அதுதான் என் கேள்வி. இதுதான் திரும்பி திரும்பி சொல்றேன் கபிலன், ஓகேங்களா? இப்ப இது நீங்க வந்து ஒரு விஜயோட மீட்டிங்கா பார்க்காம ஒரு படத்துக்கு வந்து ஏர்லி மார்னிங் ஷோ பர்மிஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் வந்து டைமை மீறி லேட்டா நடக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் வந்து உடனே நீங்க போய் அவ்வளவு பெரிய கூட்டத்தை கலைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னா வந்து இல்ல ஒரு நிமிஷம் கபிலன், நம்ம எல்லாருமே வந்து ஒரு சினிமாட்டிக் பாயிண்ட் ஆஃப் வியூலயே இருக்கிறோம். சாமி படத்துல வர மாதிரி வந்து 4 பாட்டில் எடுத்து போலீஸ் எரிஞ்சா அவ்வளவு பெரிய கூட கலைஞ்சு ஓடி நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி ரியாலிட்டியில ஆக்ட் ஆகாது. நீங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துதான் மூவ் பண்ணணும் கவர்மெண்ட் வந்து, ஓகேங்களா? இவன் வந்து லேட்டா வரான், அதனால உனக்கு பர்மிஷன் இது பண்ணலாம், அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவான். எனக்கு வந்து பர்மிஷனே கொடுக்கல, நான் தான் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நம்பர் 1, அதை வச்சு ஒரு அரசியல் பண்ணுவான். ஒரு அரசியல் கட்சி எல்லா வியூ பாயிண்ட்ல இருந்தா யோசிக்கும். இல்ல ஒரு அரசியல் செஞ்சுதான் 40 பேர் செத்து போனாங்க. இல்ல கபிலன், நான் சொல்றேன். போலீஸ்ல இருங்க நான் சொல்லிடுறேனே. இங்க பாருங்க கபிலன், போலீஸ்ல வந்து 2 வகையான பாதுகாப்பு கொடுப்பாங்க, அதை நான் சொல்லிடுறேன். இப்ப கட்சி மீட்டிங், ஆடியோ லான்ச்சு, கோயில் திருவிழா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பந்தோபஸ்துன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. பந்தோபஸ்துல வந்து போலீஸ் லட்டி மட்டும் தான் எடுத்துட்டு வரும். இப்ப போராட்டம் நடக்குது, பெரிய வந்து மக்கள் கொந்தளிப்போட ஒரு ஒரு ஆக்ரோஷமா ஒரு போராட்டம் பண்றாங்க அப்படின்னா ரிசர்வ்டு போலீஸ் வரும். அந்த ரிசர்வ்டு போலீஸ்கிட்ட ஷீல்டு இருக்கும், கையில லத்தி இருக்கும், ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, புல்லட் ப்ரூஃப் போட்டிருப்பாங்க. இவங்க எல்லாரும் அந்த ஷீல்டை தாண்டி ஒரு அடி முன்னாடி வச்சா கூட முட்டியை உடைச்சிருவாங்க, சரியா?
பந்தோபஸ்துக்கு போலீஸ் அப்படி ஷீல்டோடையும் ஹெல்மெட்டோடையும் வரமாட்டாங்க. பந்தோபஸ்து கொடுக்கும்போது ஒரு லட்டி மட்டும் தான் வச்சிருப்பாங்க, அதுவும் மிரட்டதானே தவிர்த்து அடி இல்லை. அதுவும் அந்த பந்தோபஸ்து எதுக்கெல்லாம் வருவாங்கன்னா, கோயில் திருவிழா, இந்த ரசிகர்களை பாக்குறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட்சி மீட்டிங்கு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பந்தோபஸ்து மட்டும்தான் வருவாங்க. அங்க கலவரம் நடக்கிறதோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்ப என்னன்னா அங்க ரிசர்வ்டு போலீஸ் வராது. ரிசர்வ் போலீஸ் நீங்க யாரோ டிவில பாத்திருப்பீங்க, நியூஸ்ல பாத்திருப்பீங்க, ஒரு ஷீல்டு வச்சுக்கிட்டு முன்னாடி வந்து அந்த அந்த மூங்கில் ஷீல்டு மாதிரி இருக்கும், அந்த ஷீல்டை வச்சுக்கிட்டு தடுப்பாங்க, கல் அடிப்பாங்க, திருப்பால் அடிப்பாங்க. அந்த 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 பக்கம் இருக்கிற, ஏன்னா மக்கள் கோவத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த கோவத்துல இருக்க மக்கள் அசம்பாவிதம் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம முன்னாடி இப்படி போய் நிக்கணும்னு சொல்லி அந்த போலீஸ் நிற்பாங்க. இங்க ரிசர்வ்டு போலீஸ் எல்லாம் போடல, பந்தோபஸ்த் தான் கேள்வி கேட்டது. ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். பந்தோபஸ்த் தான் கேட்டது. பந்தோபஸ்த்ல வெறும் லட்சி வச்சிருக்க போலீஸ்காரன் உன்னை தடுப்பான். அவனையும் மீறி குரங்கு சிருஷ்டியா ஒன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனும் மனுஷன் தானே, அவன சூப்பர்மேனா? சினிமால வர மாதிரி வந்து சாமி படத்துல வர மாதிரியோ இல்ல வந்து இந்த சினிமா பார்த்து என்ன போலீஸ்காரன் இப்படி இருப்பான்னு நினைச்சிட்டீங்களா? அவன் மனுஷங்க அவன். நான் இங்க தலைவர் விஷயம் ஒரு மேட்ரு நான் ஒன்று சொன்னேன், அரப்பன்ட்ட கேட்டேன். என்னன்னா, ஒரு 4 பேர் சேர்ந்து காவல்துறை ஆஃபீஸுக்கு வந்து, காவல் அதிகாரி ஆஃபீஸில் வந்து பொதுச் செயலாளர் வந்து ஒரு பேப்பரில் கொடுக்குறாங்க, பர்மிஷன் கேட்குறாங்க. நான் கூட்டத்தை இறங்கி சாமி படம் விக்ரம் மாதிரியோ இல்லை சிங்கம் படம் சூர்யா மாதிரியோ கூட்டத்தை இறங்கி லட்டி சார்ஜ் பண்ண சொல்லி நான் கேட்கல. நல்லா புரிஞ்சுங்க, சினிமா வேற, ரியல் லைஃப் வாழ்க்கை வேற. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஸ்டேஷனில், ஒரு கமிஷனர் ஆஃபீஸில், ஒரு டிஎஸ்பி ஆஃபீஸில் எப்படி பேசணும், எப்படி லெட்டர் எழுதி கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். போலீஸ் குடும்பத்தில் பிறந்த எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல வர்றது, நான் கேட்குற கேள்வி நீங்கள் மாற்றிக்கிறீங்க. ஒரு கட்சியில் ஒரு 10 பேர் சேர்ந்து காவல்துறை அதிகாரி ஆஃபீஸுக்கு வராங்க. இந்த நாள், இந்த தேதி, இந்த நேரத்தில் எங்களுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி தடவை வராங்க. தடவை வரும்போது இதுமாரி தள்ளி போகுது, சொன்ன டைமில் வரல. சரி, ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா மக்கள் கூட்டத்துனா அந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. சரி, அவன் அடுத்த வாரத்துக்கான பர்மிஷன் இப்போ வந்து அந்த லோக்கல் ஏரியா இருக்கிற எஸ்பி ஆஃபீஸ்லையோ டிஎஸ்பி ஆஃபீஸ்லையோ வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. அந்த இடத்துல கெடுபிடி கொடுத்து, நீ போன தடவை இந்த மாவட்டத்தில் கூட்டம் நடத்தின, இந்த இடத்துல நீ ரோட் ஷோ நடத்தின, நீ இந்த மாதிரி டைமுக்கு வரல, பொதுமக்கள் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நீ இதே மாதிரி இந்த மாவட்டத்தில் இதே மாதிரி பண்ணினா நாளைக்கு அடுத்த மாவட்டத்தில் உனக்கு பர்மிஷன் கொடுக்காத அளவுக்கு நான் அந்த மாவட்ட எஸ்பி கிட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இல்லை நான் கமிஷனர் கிட்ட இல்லை அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட நான் ரிப்போர்ட் பண்ணுவேன், இல்லை நான் ரூட் இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து நான் இது சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி. புரியுது, இல்ல அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நான் அதான் என்ன சொல்றேன்னா, இது வந்து எடுத்தவங்க வந்து முடிவு எடுக்க முடியாது கபிலன், ஓகேவா? ஒரு அரசியல் ரீதியாகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி செய்யற ஒரு கட்சி வந்து பிராக்டிகலா பேசணும்னா சொல்றேன், ஓகேவா? எதுவும் மறைச்சுக்கிடுச்செல்லாம் பேசுறது கிடையாது. ஒரு அரசியல் ரீதியா வந்து ஒரு கட்சி வந்து அணுகும். நீங்க வந்து ஒருத்தன் இந்த மாதிரி பண்றான், அடுத்த தடவை பர்மிஷன் கொடுக்க முடியாது ஒரே அடியாலும் எடுத்தவங்க ஒருத்தர் முடிவு பண்ண முடியாது. உடனே கூடுற கூட்டத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இதை வச்சு ஒரு பெரிய புரியுது ஹரப்பன், அவன் அரசியல் பண்றான். நீங்க கொடுக்கலன்னா அரசாங்கம் எங்களை பார்த்து பயப்படுது. இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன் கபிலன். இப்ப அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நேற்று நீங்க டிஜிபி வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா? அதாவது 15,000 பேர் கூண்டாங்க, அதுக்கே 100 போலீஸ் தான் நாங்க டிப்ளாய் பண்ணிருந்தோம். பட் ஆனா இவங்களோட சிவிக் சென்ஸ் வந்து ஒழுங்கா இல்லாதனால நாங்க வந்து 10,000 பேர் கேட்டிருந்தாங்க, ஆனா 500 போலீஸ் டிப்ளாய் பண்ணிருந்தோம். அப்படின்னா ஏன்னா அரசாங்கம் அப்படிதான் அட்வைஸ் பண்ணும், ஓகேங்களா? இவங்களை வந்து இந்த மாதிரி தான் டீல் பண்ணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போலீஸை போடுங்க, ப்ரொடெக்ஷன் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த சுச்சுவேஷன் சமாளிச்சு வந்து அந்த பிரச்சனை முடிங்கன்னு தான் அணுகுமே தவிர எடுத்தவங்க ஒருத்தவங்க அரசாங்கம் வந்து முடிவெடுக்காது. ஏன்னா இது வந்து அரசியல் ரீதியாகவும் மாற்றப்படும். ஒரு கட்சி அதையும் யோசிக்கும், ஏன்னா அட்லாஸ்ட் ஆட்சி செய்யறது ஒரு கட்சி தான். அரசாங்கத்தை வந்து அந்த கட்சிக்கு பாதிப்பு ஏற்படாத மாதிரி அதை வந்து எப்படி அரசியலா பெருசா வந்து மாற்ற முடியாத மாதிரி அதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி டம்மி பண்ற வேலைங்கிறதையும் தான் சேர்ந்துதான் ஒரு அரசாங்கத்துல ஆள்ற ஒரு கட்சி வந்து முடிவெடுக்கும். அதான் திருப்பி திருப்பி சொல்ல ட்ரை பண்றேன். பர்மிஷன் கொடுக்கணும்னு வச்சுக்கீங்களேன். இல்ல இங்க வந்து ஒட்டுமொத்த ஒரே நிமிஷம் விஜய், ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் விஜய். இல்ல நீங்க சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்லுங்க. இதை மட்டும் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நீங்க இதையும் சேர்த்துக்கோங்க. இங்க கரூர்ல வந்து பரப்புரை செய்யக்கூடாது அப்படின்னு காவல்துறை தடை போட்டதுக்கு போது நீதிமன்றத்தை நாடுனது அவங்க. எந்த கூட்டத்துக்கு விஜய்? நான் அதான் சொல்ல வரேன் விஜய், நான் தெளிவா சொல்றேன். அதாவது கபிலன், இதே மாதிரி RSS ஒரு கூட்டத்துக்கு வந்து தடை போட்டது தமிழ்நாடு அரசு. நீங்க வந்து அந்த மாதிரி கலவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, கலவரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிவிக் சென்ஸ், ஏதாவது சிவிக் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுன்னு சொல்லிட்டு தடை பண்ணாங்க. பட் அட்லாஸ்ட் வந்து இது ஒரு ஜனநாயக நாடு. அவன் கோர்ட்டுக்கு போனா இந்தியாவில வந்து எந்த இயக்கத்துக்கும் வந்து போராட்டம் பண்றதுக்கு வந்து அனுமதி இருக்கு.
அதாவது பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க பணி. அதனால வந்து திருப்பி அங்க நீங்க தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் திருப்பி வந்து அந்த பேரணி வந்து நடத்த வச்சது. இது அட்லாஸ்ட் இப்படிதான் நடக்கும்னு தெரியும், ஓகேங்களா? இந்த நடக்கிற கேப்ல RSS இல்ல பிஜேபிங்கிறது வந்து ஒரு பெருசா செல்ஃப் எடுக்காத இயக்கங்கிறனால வந்து அது பெருசா மக்கள் கவனத்துக்கு வந்து போகாது. ஆனா இவன் அதை பண்றதை வச்சு ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறப்ப அது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஃபேமஸ் ஆக்காம எப்படி டம்மி பண்ணலாங்கிற ஒரு நோக்கத்துலதான் வந்து ஒரு கட்சி வந்து அணுகும். அதனாலதான் வந்து இவன் லேட்டா வந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி, போலீஸ் ப்ரொடக்ஷன் அதிகமா போட்டு அந்த சுவிட்சஸ் சீக்கிரம் கலைச்சு அமுச்சு விடுங்க, அவன் பாட்டுக்கு ஏதோ ஒன்று வந்து கத்திட்டு போட்டு அப்படிதான் வந்து அரசாங்கம் நவுந்து போகுமே தவிர இனி கொடுப்பீங்களா? எடுத்த முதல் முடிவு ஒரு எடுக்காது. மாவட்ட ஏன்னா ஒரு செயலாளர் இப்ப கேக்குறேன், இல்ல இல்ல ஒரு மாவட்ட இல்ல கபிலன் அதான் சொல்றேன். இப்ப இதையும் கேட்டுறேன் ஹரப்பன், இருங்க. இனி இப்ப இந்த விசாரணை கமிஷன் முடியும் வரைக்கும் யாரும் ரோட் ஷோ பண்ணக்கூடாது, யாரும் வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிப்பீங்களா? எல்லா கட்சிக்கும் தடை இல்ல, விதிப்பீங்களா? பிரச்சாரம் பண்ணலாம். இதுக்கு மேல வந்து போலீஸ் எனக்கு கெடுபிடி கொடுக்குதுன்னு விஜய் பேசினா மக்களே செருப்பால் அடிப்பாங்க விஜய். இல்ல இல்ல அது வேற, அது அடுத்தது ஹரப்பன். என் கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனி கூட்டம் நடத்த பர்மிஷன் கேட்டு காவல்துறை இல்ல அரசு கிட்ட இருந்து பர்மிஷன் கொடுக்கப்படுமா? கண்டிப்பா கொடுக்கப்படும். ஏன்னா தடுக்க முடியாது யாராலையும். ஒரு நிமிஷம் கபிலன், மறுபடியும் உயிர் சேதம் ஆனா கெடுபிடிகள் வந்து இல்ல ஒரு நிமிஷம் பிளாக் பந்தர், ஆனா கெடுபிடிகள் வந்து இந்த தடவை வந்து இங்க பாருங்க, கோர்ட் வந்து ஸ்டே பண்ணல, அதனால பர்மிஷன் கொடுக்கப்படும். பாருங்க கபிலன், எப்படி போனாலும் கோர்ட்டுக்கு போயிட்டு பர்மிஷன் வாங்கிடுவாங்க கபிலன். ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் அந்த பாயிண்ட் மட்டும் முடிச்சிடறேன். ஆனா என்னன்னா இதுக்கு மேல கெடுபடி வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்படும். அதை எதிர்க்க அவனாலும் பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசுக்கு இப்ப அந்த லீடியன்ஸ் இருக்கு. அதனால முன்ன மாதிரி இவன் இஷ்டத்துக்கு வந்து லேட்டா வந்து பேசுறதோ இல்ல வந்து கூட்டத்துக்கு அப்புறம் மேல கூட்டுறதோ இது மாதிரி நடந்தா தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு மேல அந்த கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகே. இப்போ இவர் கேட்டார்ல, இனிமே இந்த மாதிரி அசம்பிள் ஆகுறதுக்கு பர்மிஷன் கேட்டா கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு, கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அது வந்து கான்ஸ்டிடியூஷன் படி ஃப்ரீயா எங்க வேணா அசம்பிள் ஆகுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு, ஓகேவா? ஆனா இந்த அடுத்த வாட்டி அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது ஏகப்பட்ட நிபந்தனைகளோடய தான் வந்து இவங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அதையும் மீறினாங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் நீங்க மீறினீங்கன்னா உங்க மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி காவல்துறையோட அவங்க கொடுக்குற நிபந்தனைகளுக்கு எல்லாம் சம்மதிச்சு அதுல கையெழுத்து போட்டு வந்ததுக்கு அப்புறம் எவன் வந்து போட்டு வந்தானோ அவனதான் முதல்ல தூக்குவானுங்க. இதுக்கு மேல வந்து இவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து வேலு நாளைக்கு பர்மிஷன் கொடுத்து மறுபடியும் 2 பேர் 3 பேர் இறந்தாங்கன்னா யார் பொறுப்பு? அதுக்கு யார் பொறுப்புன்னு கையெழுத்து போட்டாங்களோ அவங்கதான் அரெஸ்ட் ஆவாங்க. முதல் மாநாட்டுல விக்கிரவாண்டி முதல் மாநாட்டுல 6 பேர் உயிரிழந்தார்கள். 2வது மாநாடுக்கு ஏன் பர்மிஷன் கொடுத்து அது மென்ஷன் பண்ணி இல்ல கெடுபிடி பண்ணி கொடுத்தாங்களா? முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுல 6 பேர் உயிரிழந்தார்கள். மாநாடுன்னு வர்றப்போ அவங்க அங்க கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேற. இங்க நீங்க வேற ஒரு இடத்துல அசம்பிள் ஆகும்போது அங்க உள்ள போலீஸ் பர்மிஷன் வேற. நீங்க மாநாடுன்றது ஒரு பெரிய திடல்ல நடக்கிறது. அதுவும் இதுவும் நீங்க ஒரே இதுவா வந்து அதுக்கான யாராவது லாயர் யாராவது இருந்தீங்கன்னா யாராவது வாங்க, இல்ல மைக்ல யாராவது கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க. இப்ப நடந்த இந்த விசாரணை கமிஷன்ல வரக்கூடிய தீர்ப்பை பொறுத்து இது வரைக்கும் இப்ப பிணையில் வெளியில வர முடியாத அளவுக்கு ஏதோ புசி ஆனந்த் மேல கேஸ் போட்டிருக்கிறதா சொல்றாங்க. அது உண்மையா பொய்யா? முதல்ல இது எனக்கு சொல்லிருங்க. நான் அவைலபிளா தான் போட்டிருக்காங்க. புசி ஆனந்த் மேலயும் இன்னும் 2 பேர் மேலயும் போட்டிருக்காங்க. போட்டதுல வந்து அந்த மாவட்ட செயலாளர் இதுல யார் பெயர் சேர்க்கப்பட்டிருக்கு? புசி ஆனந்த் பேரு, அந்த மாவட்ட செயலாளர் பேர் எனக்கு சரியா தெரியல. கரூர் மாவட்ட செயலாளர் ஆல் அப்ஸ்காண்ட், ஒருத்தர் யாரோ ஒருத்தர். ஆனா புசி ஆனந்த், நிர்மல் குமார், அப்புறம் கிழக்கு மாவட்ட செயலாளரா இன்னொரு அந்த 2 மாவட்ட செயலாளர் பேரு, இன்னொன்னு அதர்னு வச்சிருக்காங்க ப்ரோ. ஆனா அந்த பேர் சொல்லல. இப்ப இவங்க எல்லாம் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் இல்லீங்களா? இல்ல பாருங்க கபிலன், இருங்க. அந்த போலீஸ்ட வந்து பர்மிஷன் கேக்குறப்ப இந்த வீடியோ பார்த்திருப்பீங்கல்ல, அந்த வீடியோல சைன் போட்டு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்கல்ல, யார் கையெழுத்து இருந்ததோ அவங்க மேலதான் கேஸ் இருக்கும். சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், இத்தனை பேர் எல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா மைக்ல ஏறி பேசுறது ஒரே ஒரு ஆளு. அந்த ஒரு நபரை பாக்குறதுக்கு தான் அத்தனை பேர் வந்தாங்க. அந்த ஒரு நபர் டிலே பண்ணதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தது. அந்த ஒரு ஆள் சரியான நேரத்துக்கு வந்து பேசிட்டு போயிருந்தா இந்த பிரச்சனை இந்த குழந்தைங்க, இந்த பெண்கள், இத்தனை பேர் செத்துருக்க மாட்டாங்க. இப்ப அவர் பேரை எந்த லிஸ்ட்ல சேர்ப்பீங்க?
இப்ப இங்க இருக்கிற இப்ப அதாவது இத்தனை பேரோட பேர் சேர்த்தீங்கல்ல, இதுல லீகலா ஒரு விஷயம் இருக்கு கிடையாதுயா. இது இது இல்ல வந்து நான் லீகல் சொல்றேன் லீகலிட்டியா. அங்க போய் இல்ல லீகலிஸ்ட்ல எவன் சைன் பண்ணானோ அவன் மேலதான் கேச போடுவாங்க. விசாரணைக்கு அப்புறம் அதுதான் விசாரணைக்கு அப்புறம் தான் விஜய் பேரு உள்ள வருதா இல்லையான்னு இவங்க கொடுக்குற அதுதான் நான் வாக்குமூலத்தை கேக்குறேன். தனிநபர் விசாரணை அதுதான் கமிஷன்ல கபிலன். விஜயோட பெயர் சேர்க்கப்படுமா? அதுதான் இப்ப நான் கேட்க வரேன். அது ஆனா புசியானந்த் சொல்லணும். ஆனா புசியானந்த் ஆனா இருங்க, இருப்பா. ரஜினா புசியானந்தோ ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. புசியானந்தோ நிர்மல்குமாரோ அவன் மேல கேஸ் போட்டிருக்காங்கல்ல, வாக்குமூலம் கொடுக்கணும். ஐயா நான் வந்து சொன்னேன், விஜய் தான் கேட்கல, அவராலதான் இப்படி ஆச்சு, இவனுங்க ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாங்கன்னா விஜய் மேல கேஸ் வரும். அப்படி இல்லைன்னா கேஸ் வராது. முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரசிகர் சண்டை கிடையாது. நேரா போய் ஒருத்தன் டேக் பண்ணி நீ தாண்டா காரணம்னு டேக் பண்ணிலாம் நிக்க முடியாது. இது கான்ஸ்டிடியூஷன். எனக்கு வந்து இந்த ஃபேன் ஃபைட்டோ இல்ல நான் இந்த இதுவோ நமக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. இல்ல கபிலன், விஜயோட பேர் வந்து சேர்க்கப்படும். எப்படின்னா வந்து இந்த தனிநபர் விசாரணை வந்து எல்லா கோணத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா விசாரிப்பாங்க. அதாவது இப்ப அதுதான் விசாரிப்பாங்க. இப்ப 50 மீட்டருக்கு முன்னாடியே வந்து விஜய்கிட்ட சொன்னோம், அங்கே நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு விஜய் கேட்கலன்னு சொன்னாரு. ஒரு போலீஸ் டிஜிபி வந்து சொல்லியிருக்காரு தெரியுங்களா? அதுவும் வந்து சேர்க்கப்படும். அவரும் வந்து விசாரணைக்குள்ள கொண்டு வரப்படுவாரு. எனக்கு நான் கேட்டது இதுதான். நான் கேட்டது இங்க விசாரணை கமிஷன் வரும்போது சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து அவங்க பர்மிஷன் கேட்ட லெட்டர்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா நடந்த உயிர் சேதாரம் வனத்துறை முத கொண்டு இங்க ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. சம்பந்தப்பட்ட அந்த மெயின் அக்யூஸ் வந்து மாவட்ட செயலாளர் தான் போடுவாங்க. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி. அரப்பன் மாவட்ட செயலர் தலைமறைவா இருக்கிறான், அவனை பிடிக்கிறாங்க, தனிப்படி அமைச்சு அவனை பிடிக்கிறாங்க. அவன் வாக்குமூலம் கொடுக்குறான். இல்ல பொதுச் செயலாளர் சொல்லிதான் நான் பர்மிஷன் கேட்டேன், பொதுச் செயலாளர் நாளைக்கு நான் தலைவர் சொல்லிதான் நான் பர்மிஷன் கேட்டேன், துணை தேர்தல் பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுன் அந்த இடத்துல இருந்தாரு கரெக்டா, வண்டி மேல இருந்தாரு கரெக்டா, அவர் இருந்த வண்டி தான் அங்க இருந்தது இல்லைங்களா? இப்ப நான் கேட்கறது சம்பந்தப்பட்ட இப்ப நீங்க முதல் குற்றவாளின்ற முதல்ல வழக்க சேர்க்கிறீங்களே, அந்த நபர்கள் நாளைக்கு வாக்குமூலம் கொடுக்கறது பொறுத்து தான் நீங்க அவங்க விஜய சேர்க்கிறதா வேணாம முடிவாகும் கரெக்டா? நீங்க அப்படி இல்லைன்னா அது எல்லாமே சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் சேர்க்கப்படுறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து கொடுத்தாங்கன்னா இன்னும் ஈஸியாகும். அது எல்லாமே சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க தெரியுமா? அவர் வந்து 50 மீட்டர் முன்னாடியே வந்து நின்று பிரச்சாரம் பண்ண சொன்னா உள்ள பூந்தா இன்னும் கூட்டல் நெரிசல் அதிகமாகும், அவர் கேட்கல அப்படின்னு ஒரு நியூஸ் தெரியுமா? அது டைரக்டாவே விஜய்கிட்ட பேசி விஜய் மறுத்திருந்தா விஜயும் அந்த விசாரணைக்குள்ள சேர்க்கப்படுவார் ஆட்டோமேட்டிக்கா. யாரும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தலைமறைவா இருக்கிற மாவட்ட செயலரை பிடிக்கிறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சதா இல்ல அப்படியே கிடப்பில இருக்கு? அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. இல்ல பாருங்க, தெளிவா ஒண்ணு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு 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 ஃபங்க்ஷன், அதாவது ஒரு ஈவெண்ட் இங்க நடக்குது சரியா? இங்க வந்து ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஈவெண்ட்ல பேச்சாளர் இருப்பாங்க, ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க சரியா? இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு முகம் வந்து அந்த பேச்சாளரா இருந்தாலும் அந்த விஷயத்த அந்த நிகழ்ச்சி அங்க நடத்துறதுக்கு அந்த ஆர்கனைசர் தான் லீகலி பொறுப்பான ஆள். ஸோ இஸ் த ஒன் லீகலி பவுண்ட். பேசுறவன் வந்து அவனோட முகம் வேணா வெளியே தெரியலாம், அவன் பேசலாம். பட் ஆனா அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடந்ததுன்றதுக்கான ஆதாரம் வந்து அங்க இருக்கக்கூடிய ஆர்கனைசர்ஸ் தான். அந்த நடத்துறதுக்குண்டான பர்மிஷன்ல இருந்து ஏற்பாடுகள்ல இருந்து அது வரைக்கும் அந்த நிபந்தனைகள்ல இருந்து எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அவங்களுக்கு ஒப்புதல் வாங்கி அந்த இடத்துல ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து பேசக்கூடிய விஜய் வந்து அங்க ஒரு கெஸ்ட். அதாவது லீகலி பார்க்கும்போது மாரலியும் அது அவன் தான் பொறுப்புன்றது அவன் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே மாரலியும் அவன் தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட்னு ஒத்துக்குவாங்க. ஆனா லீகலா ஆன் பேப்பர்ஸ் நீங்க பார்க்கும்போது இங்க எங்கேயோ வந்து எங்க கட்சி சார்பா ஒரு ஈவெண்ட் நடத்துறோம்னு சொல்லி யார் கையெழுத்து போட்டு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்களோ, யாரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்டையும் போலீஸ்காரங்கள்ட்டையும் நெகோசியேஷன் பண்ணாங்களோ அவங்களதான் முதல்ல போய் பிடிப்பாங்க சரியா? இது வந்து லீகலா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து லீகலா பவுண்ட் ஆகுறது இவங்க தான். விஜய் வந்து ஜஸ்ட் அந்த ஈவெண்ட்ல வந்து பேச்சு நடத்திட்டு போன ஒரு ஸ்பீக்கர் தான். ஓகேவா? இது வந்து தாவேக்கா பிரச்சாரம் வந்து மொபைல் பிரச்சாரம் நடத்துறாங்க. அந்த பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்ட மாவட்ட செயலாளர் 2 மாவட்ட செயலாளரும் பிளஸ் அந்த சிடிஆர் நிர்மல்குமார் பிளஸ் ஆதவர்ஜுனா நினைக்கிறேன், ஆதவ் புசி 5 பேர் மேல வழக்கு பதியப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 5 பேர் மேலேயும் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த 5 பேரை தான் முதல்ல பிடிச்சி விசாரிப்பாங்க. இந்த விசாரிக்கிறதுக்கு அருணா ஜெகதீசன் தலைமையில ஒரு ஆணையம் போட்டிருக்காங்க. அந்த ஆணையம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுல யார் யாருக்கெல்லாம் நேரடியாக மறைமுகமாக சம்பந்தம் இருக்கு, யாரோட ரோல் இதுல அதிகம், இத்தனை பேர் இறந்ததுக்கு யார் நேரடியா அதிக காரணமா இருந்திருக்காங்கன்றத எல்லார்ட்டையும் விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வந்து
அவங்க ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில யாரை அரெஸ்ட் பண்ணணும்ன்றது அந்த ரிப்போர்ட் தான் சொல்லும். அந்த ரிப்போர்ட்டை வச்சுதான் விஜயவோ, புதியானந்தையோ, ஆதவ் மேலேயோ கை வைப்பாங்க. தெரிஞ்ச விஷயம் வேலு, இதுக்கு நீங்க சொன்னது எனக்கு தெரியும். கபிலன் கீழே இருக்கிற மக்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லிடுறேன். என்னன்னா, இப்ப நானும் கபிலனும் போலீஸ் ஸ்டேஷன்ல பர்மிஷன் வாங்கி திண்டுக்கல் ரீட்டாவோட ஆடலும் பாடல் நடத்தினா, அந்த நிகழ்ச்சியில அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா என்னையும் கபிலன் தான் பிடிப்பாங்களே தவிர்த்து திண்டுக்கல் ரீட்டாவும் பிடிக்க மாட்டாங்க. அது விசாரணையில திண்டுக்கல் ரீட்டா வந்து ஆமா திண்டுக்கல் ரீட்டாவும் காரணம் அப்படின்னா திண்டுக்கல் ரீட்டாவும் பிடிப்பாங்க. இதுதான் வந்து கான்செப்ட். புரிஞ்சுச்சா? இப்ப இந்த விசாரணை கமிஷன் அருணா ஜெகதீசன் அவங்க தலைமையில இருக்கிற ஒற்றை தலைமையில இருக்கக்கூடிய இந்த விசாரணை கமிஷன் இந்த விசாரணை முடிச்சு ரிப்போர்ட் சப்மிட் பண்றதுக்கு எத்தனை மாசம், எத்தனை கால அவகாசம் தேவைப்படும் அதிகபட்சம்? ஏன்னா ஏன் இதை கேட்கறேன்னா, போன தடவை தூத்துக்குடி இஷ்யூல 1 year ஆச்சு, ஒரு வருடம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இங்க அடுத்து இன்னும் 7 மாசத்துல 8 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப இந்த ரிப்போர்ட் வந்து அதுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணப்படுமா இல்ல அதுக்கு அப்புறம் முடியுமா? ஐயா அதுக்கு தாங்கய்யா அவங்க வந்து ஒரு நிமிஷம் பேந்தர் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த விசாரணை ஆணையம் நடக்கக்கூடாது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாங்க. சரிங்களா? சிபிஐ விசாரணைக்கு போனோம். அரசு மேல வந்து எங்களுக்கு வந்து அது இது வந்து இந்த சம்பவத்துக்கு பின்னாடி சதி நடந்திருக்குதுன்னு ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிட்டு அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க. சரிங்களா? அந்த நீதிமன்றம் இந்த விசாரணை ஆணையத்தை வந்து தடை போட்டு சிபிஐக்கு அனுப்புங்க, இல்ல வந்து ஒரு நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்தணும்னு என்ன அடுத்து அது மூவ் ஆகுதோ அது அடுத்து முதல்ல இப்போதைக்கு வந்து செய்தி வந்து அருணா ஜெகதீசன் குழு வந்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போய் அவங்க விசாரணையை தொடங்கிட்டாங்க. தனிநபர் விசாரணையை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. இதுதான் வந்து இப்ப நடக்கிறது. இனி அடுத்து என்ன நடக்குன்னா அடுத்தடுத்த நிகழ்வுல தான் தெரியுமே தவிர நம்ம இப்பயே முன்ன கூட்டி எல்லா முன்முடிவும் எடுத்து நம்ம பேச முடியாது. அதை தான் வந்து ஹரப்பன் வந்து தெளிவா சொன்னார். என்னென்ன நடந்திருக்குது, என்ன நடக்க போகுது. போன வாரமே வந்து எங்களுக்கு வந்து அதிக நிபந்தனை கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நிர்மல்குமார் போய் நீதிமன்றத்துல போய் பேசி நீதிமன்றம் வந்து இவங்களுக்கு வந்து அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு நிபந்தனை வச்சு இப்படி எல்லாம் நடக்குது. அவங்களுக்கு நம்ம வந்து தடை போட்டாலும் நீதிமன்றத்தின் மூலியமாக அவங்க வந்து சில விஷயங்களை செய்துக்கலாம். அதனால நம்ம ஒரு நடைமுறையில என்ன நடக்குதோ அதான் யோசிக்க முடியும், அதை தான் நம்ம பேச முடியும். இப்போதைக்கு அருணா ஜெகதீசன் குழு ஒரு நபர் விசாரணை ஆணையம் மட்டும் விசாரணை நடத்திட்டு இருக்குது. நாளைக்கு அது அடுத்த கருத்துக்கு என்ன வேணா நடக்கும். கௌஷிக், அஜித் குமார் இருங்க, வந்ததுல இருந்து பேசவே இல்லை கௌஷிக். ஜிப்சி வணக்கம். ஜிப்சி வணக்கம் ப்ரோ. எனக்கு என்ன கேள்வின்னா, இது வந்து ஓகே எல்லாருக்குமே தெரியும். நம்ம இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஜிப்சிக்கு மட்டும் வணக்கம் சொன்னீங்க, மசக்குட்டிக்கு வணக்கம் சொல்லல. என்ன மேட்டர்னா, இந்த இது இப்போ லீகலா ஓகே அவன் மேல வராது. ஆனா ஒருத்த வந்து நான் அன்னிலிருந்து தான் சொல்லிட்டு இருக்கேன், இவன் வந்து லேட் பண்றதுனால இந்த டைமிங்கால தான் பாதி பிரச்சனை நடக்குது. எல்லா பிரச்சனைக்குமே சொல்லியா இவன் இந்த விஷயத்துல நடக்குது. இவருக்கு வந்து இல்ல ஜிப்சி வெறும் டைம் மட்டும் இல்ல, அங்க நிர்வாக திட்டமிடலே அவங்க கிட்ட சுத்தமா கிடையாது. இல்ல அது ஓகே, அது இல்லன்னு தெரியும். ஆனா எந்த நிகழ்ச்சியிலுமே நீங்க வந்து எந்த நிகழ்ச்சி எடுங்க, நீங்க ரைட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மாநாட்டுல இருந்து இன்ன வரைக்கும் எந்த நிகழ்ச்சிக்கு அவர் டைமுக்கு வந்தான்ற மட்டும் எனக்கு நீங்க கொடுத்துருங்க. நீங்க ஆப்போசிட் டீம் தான் இருக்கீங்க, டிஎம்கே தான், நிர்வாக திறனில் நம்மளுக்கு தெரியும். பட் டைமிங் இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அந்த கிரௌட வந்து காட்டணும், எங்க பின்னாடி கூட்டம் இருக்குன்றதா இவங்க அஜெண்டாவை. எங்களுக்கு நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எங்க பின்னாடி எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு தான் அவங்க முதல்ல பண்றாங்க. அதுக்கு இவங்க கிரௌட சேர்க்கிறாங்க. இன்னொன்னு, இவங்க கட்சிக்கு சேர்ந்த ஒரு ட்விட்டர் ஹேண்டில் வந்து அவங்க கொடுத்த லெட்டர்ல வந்து எல்லாம் பொய்யா பரப்பிட்டு இருக்காங்க. கொடுத்த டைமிங் வந்து 12 இருந்து 3, ஆனா 3ல இருந்து இரவு 10 மணி. ஆனா அதை இவங்க என்ன சொல்றாங்கன்னா ட்விட்டர் ஹேண்ட்லயே போடுறாங்க, 12ன்னு போடுறாங்க. அந்த ஊர் மக்கள் போடுறாங்க 12 மணிக்கு இவன் வர்றான்னு சொல்றதால 11 மணிக்கே மக்கள் இங்க கூட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு போறாங்க. அப்போ ஈவினிங் சாயங்காலம் 3ல இருந்து 10க்கு வரப்போற மனுஷனை காலைல 11 மணில இருந்து கூப்பிச்சுன்னா என்ன ஆகும்? இப்ப இதெல்லாமே இது மத்தெல்லாம் இதுக்கு இதனால வர்ற விளைவுதான் அது பின்னாடி. இங்கே முதல்ல இந்த டைமிங்கே பெரிய பிரச்சனையா இருக்கு. எப்படி அவனுக்கு கூப்பிட்டு கேளுங்க, உனக்கு யார் அந்த டைமிங் கொடுத்தா, ஏன் இந்த மாதிரி தப்பு? ஏன்னா இவங்க ஃபேன்ஸ் எல்லாமே இந்த ஆன்லைன்ல தான் பாக்குறது டைமிங் எல்லாமே. ஆன்லைன்ல அவங்க சைட்லயே தப்பா டைம் போடுறாங்க. எல்லாத்துலயுமே இது நடக்குது. முதல்ல இதுதான் பண்றாங்க.
அன்னைக்கு இங்க சென்னையில தீவுத்திடல் பக்கத்துல நடந்த இதுலயும் 8 மணியோ ஏதோ கொடுத்தாங்க, அப்பதான் அவர் வீட்டுல இருந்து கிளம்புறாரு. எல்லாத்துலயுமே அப்படிதான். நேத்துக்கும் காலையில 8:45 கொடுத்தாங்க, லேட்டா தான் கிளம்புறாங்க. கூட்டமே இல்ல ஜிப்சி ப்ரோ, சாயங்காலம் வரைக்கும் பெருசா கூட்டம் இல்ல ஜிப்சி ப்ரோ. 5 மணி வரைக்கும் அங்க கூட்டம் பெருசா இல்ல, அதுக்கப்புறம் தான் வந்திருக்குன்னு போடுறான். எல்லா இடத்துலயுமே இதேதான் பண்றாங்க. காலையில பாருங்க 8:30 மணிக்கு தான் கிளம்புறான், 8:30 மணிக்கு அங்க ஃபர்ஸ்ட் ஸ்பாட் இருக்குன்னு போட்டு வச்சிருந்தாங்க. முதல்ல இதையே இந்த ஒரு பாயிண்டே போதும். நீ டைமுக்கு வரலன்னா தயவு செஞ்சு உனக்கு வேண்டாம், உனக்கு தேவையில்லை, நீ கேட்காத அப்படின்னா சொல்லிடுங்க. சேரிட்டி எஃப்சி கணேஷ் வரேன், கணேஷ் வரேன், உங்களுக்கு தான் அடுத்து சொல்றேன். ஸ்லேயர் இருங்க, ஸ்லேயர் சொல்லுங்க. எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் பேட் ஈவினிங் சொல்லுங்க. பேட் ஈவினிங். நேற்றுலேருந்து பேட் ஈவினிங் தான்மா. நான் நேற்றுலேருந்து இந்த இன்சிடெண்ட்டை நடந்ததுலேருந்து நான் ட்விட்டரில் பார்த்துட்ருக்கேன். நான் எல்லா ஸ்பேஸ்லேயும் போயிட்டு கேட்டு வந்தேன். பிஜேபி ஸ்பேஸில், டிவிகே ஸ்பேஸில். டிவிகேக்காரங்க ஸ்பேஸ் போடல, ஆனால் பிஜேபி ஸ்பேஸ்லேயும் ஏடிஎம்கே ஸ்பேஸ்லேயும் போய் உட்காந்துட்டு இருந்தானுங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஓகே அவனுங்க தாவேக்கா காரணங்களுக்கு வந்து தற்குறிங்க தான், அவங்க அண்ணனை டிஃபெண்ட் பண்ணுறானுங்க, அதாச்சும் புரிஞ்சிக்க முடியுது. முட்டாள் கூட்டம் அது அப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த கேப்பில் வந்து இந்த ஏடிஎம்கே காரங்களும் பிஜேபி காரங்களும் ஒரு பாலிடிக்ஸ் ஒன்று பண்ணுறானுங்க. அது எந்த அளவுக்கு ஒரு விஷவத்தமான ஒரு பாலிடிக்ஸ்னு அது என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. காலையில் ஒரு ஏடிஎம்கே ஸ்பேஸில் அந்த அவன் பேர் கௌரி சங்கர்னு நினைக்கிறேன், அவன் சொல்கிறான் டிஎம்கே வந்து இதை விட கேவலமான ஒரு அரசியல் பண்ணுவாங்க, அதை எங்களால் மட்டும்தான் சமாளிக்க முடியும். ஸோ நீங்கள் டிவிகேக்காரங்கெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஏடிஎம்கேவால் மட்டும்தான் அது இது பண்ண முடியும். நாங்கள் வந்து பயந்துட்டு இருந்தோம் டிவிகே வந்து இந்த வலைக்குள்ளே மாட்டிக்கும் அப்படின்னு சொல்லி, நினச்ச மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டிடிவி தினகரன் இல்ல இதுல நான் ஒண்ணு இதுல வந்து குறிப்பிட்டு இங்க ஸ்பேஸ்ல நீங்க பார்த்து ஒண்ணு சொல்றீங்க. இப்ப நீங்க லைவ்ல யூடியூப் லைவ்ல பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன், பட்டும் படாத மாதிரி நாம் தமிழர், நாம் தமிழர்னா சீமானுடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன் நேற்று. உங்க எல்லாருக்குமே டிஎம்கே அறிப்பு இருக்கு, ஓகேங்களா? அது நீங்க சொரிஞ்சுக்கோங்க, அது எங்க வேணாலும் சொரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குன்னும் போது வந்து உங்களோட ஈவில் பாலிட்டை வந்து நீங்க எப்படி தூக்கிட்டு வந்து பேசுறீங்க? எனக்கு அந்த கேள்விதான். இதை அந்த கேள்விக்கு ஆரம்பத்திலே நான் அந்த ஸ்பேஸ் போட்ட உடனே நானும் அதே கேள்விதான் வச்சிருந்தேன். நான் முடிவு சொல்லிட்டேன். என் முடிவு நான் எப்படி மைண்ட் செட்ல இருக்கிறேன்னா, சரி, மத்திய அரசோ மாநில அரசோ, கூட்டணி கட்சிகளோ இல்ல இதர கூட்டணி கட்சிகளோ, சிறு கட்சியோ பெருகட்சியோ, எல்லா கட்சிக்கும் ஒரே ஒரு விஷயம்தான். இங்க ஒரு சாமானியனா நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, இந்த கரூர் இஷ்யூல, இந்த கரூர் உயிரிழந்த இந்த 40 பேர் இறந்த இந்த உயிரிழந்த இந்த இஷ்யூல மத்திய அரசோ மாநில அரசோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாராவது அரசியல் நோக்கத்துக்காகவோ இந்த நபரை, இந்த கட்சியில இருக்க இந்த நபரை, அது பொதுச் செயலாளரோ தலைவரையோ மறைமுகமாக காப்பாற்றணும், இல்ல விட்டு பிடிக்கலாம், இல்ல கூட்டணி கணக்குல ஏதாவது ஒண்ணு எடை போட்டு இந்த விஷயத்துல முடிவு எடுத்தாங்கன்னா அந்த கட்சிக்கு ஓட்டு கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து நீங்க விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துனீங்க. மாநாடு நடத்தி குறுக்க வந்ததுக்கு மன்னிக்கணும். விஜயை காப்பாற்றணும்னு நினைச்சு மத்திய அரசோ மாநில அரசோ யார் வேணாலும் இதுல ஏதோ ஒரு முடிவு நீங்க எடுத்தீங்கன்னா மக்கள் அவங்களுடைய கருத்து கண்டிப்பா சொல்லுவாங்க, கண்டிப்பா நடக்கும். செத்தது பொதுமக்கள், அப்பாவியான பொதுமக்கள் மட்டும்தான் செத்தது. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரோ, எந்த அரசியல் கட்சி பிரமுகரோ, இல்ல பெரிய ஒரு விஐபியோ கிடையாது. பொதுமக்கள், அப்பாவியான பொதுமக்கள். தன் தலைவர் தனக்கு விருப்பமான ஒரு நடிகரை வந்து பார்க்கணும். நான் சொல்றேன் இல்ல, இந்த ஸ்பேஸோட நோக்கத்தையே தாண்டி வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கீங்க. சொல்லிடுறேன் சார், இந்த கவிதை யாருமே விஜயை காப்பாத்துறதுக்கான வேலையெல்லாம் யாருமே பாக்கல. பார்த்தாதான் நான் சொல்ல வரேன். எப்படிங்க பாப்பாங்க? திமுக நான் சொல்ல வர்றத முதல்ல உள்வாங்கிங்க, முழுசா முதல்ல உள்வாங்கிட்டு நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்பேஸ்க்கு உள்ள ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஸ்பேஸ் போட்ட உடனே முதல்ல நான் இந்த பாயிண்ட் தான் சொன்னேன். ஏன்னா டிடிவி தினகரன்ல இருந்து சின்ன சின்ன கட்சிகள், அதாவது நாளைக்கு ஒருவேளை இருக்கலாம், கூட்டணி கணக்கு ஒண்ணு காட்டலாம், இவங்களை காட்டி இவங்களுக்கு கூட கூட்டணி போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரெண்டாவது டபுள் மைண்டரா இருக்கக்கூடிய சில கட்சிகளுக்கு நான் சொன்னேன். சரிங்களா? இதுல நீங்க வந்து அதுல வந்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் பொதுவா எல்லாத்தையும் சொல்றேன். நான் பொதுவா தான் சொல்றேன். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த இஷ்யூல அது அதனாலதான் சேர்த்து சொன்னேன், மத்திய அரசு மாநில அரசு நான் சேர்த்து சொன்னேன்.
இல்ல அதுதான் கபிலன், நீங்க ஸ்டாலினோட பிரஸ் மீட் பார்த்துருந்தேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் இந்த நேரத்துல யாரையும் நேம் கால் பண்ண விரும்பல, கமிட்டி அமைச்சிருக்கோம், அது என்ன வருதோ அதைப்படி தான் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. இல்ல நீங்க சொல்றது வந்து நீங்க மாநில அரசுன்னு சொன்னனாலதான் நான் வந்தேன் கபிலன், ஓகேவா? நீங்க பொதுவா சொல்லியிருந்தா எனக்கு பிரச்சனை கிடையாது. எல்லா நீங்க கட்சியும் மாநில அரசு வந்துருச்சு இல்ல, நான் எல்லா கட்சியும் சொன்னேன்ல ஹரப்பன். இல்ல நீங்க மாநில கட்சிகள்னு சொல்லல கபிலன், நீங்க மேபி வாய் தவறி சொல்லியிருக்கலாம், பட் மாநில அரசு நீங்க, அதனாலதான் நான் வந்தேன். இல்ல திமுகவுக்கு அந்த மாதிரி எந்த நோக்கமும் கிடையாது. இருக்கலாங்க, அவங்களுக்கு வந்து கூட்டம் அவங்க ஏற்கறதா கூட இருக்கலாம், அவங்க வந்து கூட்டணி வைக்கிறது ஃபியூச்சர்ல அப்ப மத்திய அரசுக்கு ஆதரவா பேசுறவங்க ஸ்பேஸ் போட்டா என்ன சொல்லுவாங்க? மாநில அரசை காப்பாத்த பாக்க நினைக்க சொல்லுவாங்க இல்லையா? இப்படி கேம் ஆடிட்டே நடுவுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நாங்க தானே ஹரப்பன். ஏங்க கபிலன், நான் திருப்பி சொல்றேன், உங்களுக்கு தனிப்பட்ட இந்த இதை வந்து நீங்க திருப்பி வந்து வேற மாதிரி கொண்டு வரீங்க. அது அப்படி கிடையாது. இங்க வந்து திமுகவுக்கு என்ன நோக்கம் இருக்க போகுது? விஜய் காப்பாத்துறதுக்கு கட்சி ஆரம்பிச்சது ஒரு நிமிஷம் இருங்க கபிலன், நீங்க மட்டும் தான் பேசிட்டு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் என் பாயிண்ட். இங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து திமுகவை கடிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் எங்க பிஜேபியை கடிச்சானா இல்ல அதிமுக கடிச்சானா? ஏன்னா அவனுக்கு நோக்கம் இருக்கு பின்னாடி கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு. அவன் தொடர்ந்து கடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரே கட்சியை தான், ஒரே கொள்கையை தான். சரி, அவனை காப்பாத்துறதுக்கு மாநில அரசு என்ன வேலை பார்க்க போகுது? சரி, அப்ப மத்திய அரசு வேலை பார்க்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது எனக்கு தெரியாது, அந்த கட்சிக்காரங்க வந்து பேசுவாங்க. அவ்வளவுதான் தெரியாது, அவ்வளவுதான் மேட்டர். இல்ல இந்த இடத்துல ஹரப்பன் இப்போ காலையிலேயே பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவை ஏன் இந்த இதுல சேர்க்கலன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அவன் டிஎம்கே ஆளுங்க கூட எல்லாம் இருக்கிற பிரேக்கிங் நியூஸ் மட்டும் சொல்லிக்கிறேன் சார்லி, ஒரே நிமிஷம் வந்து பாருங்க. இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்குது, அதாவது தாவேகா வந்து பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் அந்த ஆதவ் அர்ஜுனாவையும், இந்த ரூட் அந்த சமூக ஊடக மேலாண்மை நிறுவனர் ஜெகதீஷையும், பவுன்சர் நவீமையும் அப்படிங்கிற ஆகியோரை வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து தேடிட்டு வருது. அவங்க தலைமறைவாக இருக்கிறாங்கன்னு காவல்துறை வந்து செய்தி சொல்லியிருக்குது. இவங்க செல்போன்கள் வந்து அணைத்து வைக்கப்பட்டிருக்கிறதா வந்து தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தலைமறைவாக இருக்கிறாங்க, காவல்துறை வந்து செய்தி கொடுத்திருக்கு. இது அபிஷியலா வந்திருக்குங்களா? இது அபிஷியலா வந்திருக்கு. ஆமா, அபிஷியலா நியூஸ்ல வந்திருக்கு. ஆதவ் அர்ஜுனா வந்து தலைவர். இது வந்து அந்த அரை மணி நேரத்துக்கு மேல கபில மேல ஷேர் பண்ணிருக்கேன். நீ சொல்றது ஏன்னா அவன் தான் தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர். ஒரு நிமிஷம் ஹரப்பன், பிளாக் பேந்தர் ஒரு நிமிஷம். நான் காலையில நேத்துல இருந்து இதான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒருத்த மிஸ் ஆகக்கூடாது. அது எவனா இருந்தாலும் சரி, ஒருத்த மிஸ் ஆகக்கூடாது. இந்த இஷ்யூல 42 பேர் செத்ததுக்கான பதில சொல்லி ஆகணும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நீங்க நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த தடவை ஓட்டு விடுன்றத நான் ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன். ஐயா நீ நிறைய சினிமா பாத்திருக்க, நான் இருந்தாலும் இப்ப ஹரப்பன் ஏன் பிளாக் பேந்தர் விஜய் ஃபேன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆரம்பத்துல இருந்தே சினிமா, நீங்களா சினிமா பாக்குறதே இல்லையா பிளாக் பேந்தர்? நாங்க மட்டும் தான் பாத்துட்டு இருக்கோம். என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? பொதுமக்கள் இங்க வந்து இல்ல, பொதுமக்கள் தங்களோட ஆதாயத்தை சொல்லுவாங்க, நீங்க உங்களோட ஆதாயத்தை சொல்லுங்க. சினிமா பாக்குறேன்னா நீங்க பாக்குறதே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே நீங்க வந்து சினிமா பாக்குறீங்க, மென்ஷன் பண்ணிட்டே இருக்கிறீங்களா பிளாக் பேந்தர்? இல்ல அது பிரச்சனை இல்ல, கோச்சுக்கிட்டான மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இங்க கேளுங்க, ஹரப்பன் ஏன் கோவப்பட்டு இந்த விளக்கத்தை சொன்னான்னா, இந்த 3 பேரு தலைமறைவாயிட்டு அடுத்து எடுத்த உடனே ஞாயிற்றுக்கிழமை கோர்ட் லீவு இருந்தும் ஜட்ஜி வீட்டுக்கு போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்குறானுங்க. நம்ம இங்க இருக்கிற மாநில அரசு எல்லா அருணா ஜெகதீசன் கமிஷன் அமைச்சு, போலீஸ் அமைச்சு, தனிப்படை அமைச்சு உங்களுக்கு தேடுது. இவனுக்கு யாரு பாதுகாத்து கொடுத்துருப்பான்னு நினைக்கிறீங்க? எப்படி கோர்ட்ல போய் பீச்ல இருக்கிற ஜட்ஜி கிட்ட போய் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்க முடியுதுன்னு நினைக்கிறீங்க? சோ அப்ப இங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் கொஞ்சம் சொல்லுங்க, ரியாலிட்டி வேற அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். மத்தபடி நீங்க 19 ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு போறீங்க கபிலன், ஓகேங்களா? நீங்க வந்து அவனை அரெஸ்ட் பண்ணாதான் நாங்க வந்து ஓட்டு போடுவோம் அப்படின்னா வந்து நாளைக்கு வந்து கோர்ட் வந்து இந்த ஒருமை இது வந்து மாநில அரசு, நீங்க வந்து அரசியல் ரீதியா நீங்க நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கு, அதனால சிபிஐக்கு மாத்தணும்னா இப்ப என்ன பண்ணுவீங்க? நான் அதுக்குதான் சொல்றேன், அதாவது ரியாலிட்டியில அந்த மாதிரி வந்து நடக்காது. இது வந்து எப்படி வேணாலும் மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுகவுக்கு காப்பாத்துறதுக்கான நோக்கம் என்னைக்குமே கிடையாது. அதனாலதான் வந்து வரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நபர் ஆணையத்தை வந்து அமைச்சிட்டு தான் வந்து முதல்வரே சென்னையில இருந்து கிளம்புறாரு. யாரும் தப்பிச்சிடக்கூடாது, இல்ல இந்த விசாரணை வந்து ஒடுங்க, அதுவும் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏன் வந்து அந்த இதுக்கு கமிஷனுக்கு போடுறாங்கன்னா யாரும் தப்பிச்ச கூடாதுன்னு அதுக்கு போடுறாங்க. கேக்குதா கபிலன்? சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு அடிப்படையில் எதிர்பார்ப்பு என்னன்னா, இதுல ஒரு தப்பு நடந்திருக்கு, அந்த தப்புக்கான தவற ஒரு சரியான நடவடிக்கை எதிர்பார்க்குறீங்க. ஆனா இதுல ஏடிஎம்கே ஸ்டாண்ட் இன்னைக்கு இப்ப எடப்பாடி முட்டு கொடுக்குறாருல்ல,
ஆமா இத தப்புன்னு எடப்பாடி கொடுக்கறது முட்டுன்னு நீங்க வெளிப்படையா எல்லா கட்சியிலும் பேச ஆரம்பிக்குதா? எல்லா ஊடகமும் பேச ஆரம்பிச்சிருக்கா? இல்ல. ஏன் பேசல? ஏன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கு. இருக்கிறீங்களா? இதை ஏன் கேட்க மாட்டாங்கிறீங்க? இப்ப டிஎம்கே கிட்ட நீங்க வந்து ஒரு 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 100% பர்ஃபெக்டான ஒரு தீர்ப்பு எதிர்பார்க்கறீங்கல்ல. ஆமா ஆனா இங்க ஒரு தப்பு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல, அங்க அரசியல் பண்ற ஆமா எல்லாருக்கும். ஆமா அது ஏன் நீங்க இப்ப இதே எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கு. இதுல அரசியல் நிச்சயமா டிஎம்கே எப்பயுமே செய்யாது. ஆனா ஏடிஎம்கே வெளிப்படையா அதை செய்யுது. அதிமுக ஐடி அதான் ஒண்ணு பேசுங்க, வந்துச்சுன்னா அதான் பாவேந்தர், இதை பேசுங்க. இல்ல இல்ல நான் அதிமுகவோட இல்ல ஐடி மேல ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச ஜோல் செல்லமோ இல்ல அதிமுகவோட ஐடிக்கள் மேல வரும்போது நான் கேட்கும் போது நீங்க கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. இல்ல கேளுங்க, இல்ல நீங்க ட்விட்டர் போடுங்க, உங்க ரசிகர்கள் கண்டிப்பா எல்லாரும் கேளுங்க. கண்டிப்பா கேட்போம், பொதுமக்களா நாங்க கேட்போம். இத வந்து 100% ஏடிஎம்கே அரசியல் ஆதாயத்துக்காக நிச்சயமா செய்யாது. அப்படி ஒரு இல்ல வரலாறு கிடையாது. நீங்க அது இன்னும் நம்பிக்கை டீட்டெயிலா வைங்க. சொல்லிடலாம். இல்ல ஏன்னா வந்து இங்க ஒரு லாபி, அதாவது கோர்ட் லீவ்ல இருக்கிற அன்னைக்கு போயிட்டு அவங்களால ஒரு ஜட்ஜை வந்து ரீச் பண்ண முடியுதுன்னா அது வந்து ஒன்றிய அரசோட உதவி இல்லாம, நான் ஓப்பனாவே பிளாக் பந்தர்ஸ் வந்து ஓப்பனாவே சொல்றேன், ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட உதவி இல்லாம வந்து ஒருத்தருக்காக வந்து பாத்தீங்கன்னா லீவ்ல இருக்கிற ஜட்ஜை வந்து அப்ரோச் பண்ணவே முடியாது. ஒரு மிகப்பெரிய லாபி வந்து அவனுக்கு சப்போர்ட்டிங் சிஸ்டமா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. அதை மீறி தான் இங்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப வந்து நீட்டு ஒழிஞ்சா நம்மளுக்கு நல்லதுங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஆசைதான், எல்லாத்துக்கும் கனவுதான். ஆனா நடைமுறையில வந்து அது எவ்வளவு முட்டுக்கட்ட போடுறாங்கன்னு அதுக்கு உண்மையிலுமே அந்த என்னென்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். அது மாதிரிதான் சொல்றோம். இல்ல கபிலன், நீங்க இல்ல ஏன்னா வந்து பிளாக் பந்தர் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இல்ல ஒரு நிமிஷம், 3 பேரும் மாத்தி மாத்தி பேசுறீங்க, நடுவுல ஒரு நிமிஷம் தான் நான் பேசுறேன், அப்புறம் பேச விடலன்றீங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பாயிண்ட முடிச்சதுக்கு அப்புறம் பேசுங்க. இல்ல ஒரு நிமிஷம் கேளுங்க அரப்பன், ஒரு நிமிஷம் கேளுங்க. ஒரு விளக்கத்தை நீங்க 3 பேர் சொல்றீங்க, 4 பேர் சொல்றீங்க, 4 பேருக்கு மைக் கொடுத்து நான் வச்சிருக்கிறேன், சரிங்களா? ஆனா கேள்வி ஒருத்தர் தான் நான் கேட்கிறேன், சிம்பிளா தான் நான் கேட்டேன். இங்க எந்த கட்சி அதுக்கு முட்டு கொடுத்தாலும் சரி, அது டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, இல்ல வந்து அதிமுகவா இருந்தாலும் சரி, இல்ல விடுதலை சிறுத்தையா இருந்தாலும் சரி, காங்கிரஸா இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிகள் எந்த கட்சியா இருந்து செஞ்சாலும் இங்கள் மக்களுக்கு இங்க பாக்குற எல்லாருக்குமே இங்க யாரு வந்து அதுக்கு சப்போர்ட்டா போறாங்க வராங்கன்ற மக்களுக்கு